அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் வந்து முகமது இத்ரீஸ். நான் வந்து லப்பைக்குடிக்காரு. அதாவது நான் கடையனூரில் ஏற்கனவே இஸ்லாமிய கல்லூரி இருந்துச்சுல, அந்த கல்லூரியில் தான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடித்தேன். அப்போ மேலப்பாளையத்துக்கு அந்த கல்லூரி சேஞ்ச் ஆச்சு. அப்போ அங்கே போய் செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயருக்கு போட்டிருக்காக வேண்டி ரமலானுடைய மாதத்தில் கும்பகோணம் சோழபுரத்தில் எனக்கு போட்டிருந்தாங்க பயானுக்கு. அங்கே ரமலானுடைய மாதத்தில் பயான் முடிஞ்ச பிறகு 12ஆம் தேதி மதரசா ஓப்பன் ஆகுது. மேலப்பாளையம் மதரசா ஓப்பன் ஆன உடனே அங்கே போனோடனே மறுநாள் காலையில் TN07W 4671 வண்டி நம்பர். அது கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் இது லோடு ஏற்ற போகிறாங்க. இன்னோவா கொஞ்சம் வண்டி கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, கொஞ்சம் இருக்குன்ட்டு. திருப்பி TN07 4671 பாருங்க. இல்லைன்னா விட்டுருங்க. காரு சின்ன காரு Fiat Uno நாங்க. அப்போ அங்கே போன உடனே அடுத்த நாள் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொன்னால், போன உடனே அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸியும் அப்துல் நாசர் என்னை கூப்பிட்டு இது முதல்ல கேட்டாங்க, இது மாதிரி எப்படி பயான் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், அது தௌஹீத் பள்ளி தான். அது தௌஹீத் ஜமாத்துடைய கண்ட்ரோல்னால் தௌஹீத் பள்ளி தான், அது பிதத் பள்ளிலாம் இல்லை, மௌலிது எதுவும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பள்ளி இல்லையே அப்படின்னு அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க கம்முன்னு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு 13ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரூம் கூப்பிட்டாங்க. அந்த ரூமில் அப்துல் நாசர், அப்பாஸ் அலி, சம்சுலுஹா, MS இவங்க எல்லாம் ஆசிரியர்லாம் இருக்கும்போது உள்ளே போனே கூப்பிட்டாங்க, இது மாதிரி நீ எப்படி பயன் பண்ணலாம் அப்படின்னு MS கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அது தௌஹீத் பள்ளி தான், அது என்ன விதத்தான பள்ளி இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சுன்னத் ஜமாத் பள்ளியில் நீ பயன் பண்ணுவியா அப்படிங்க, இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்போ தான் அடுத்த வாரம் அப்துல் மஜீத் தான் பயன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அவங்க பண்ணாங்க, நான் 2ஆம் தேதி பண்ணேன், அவங்க 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜும்மா பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இனிமேல் அவங்க பண்ண மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இது இந்த மதரசா TNTJ மதரசா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதரசா. அதனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அடிப்படைஞ்சவங்க தான் இந்த மதரசாவில் படிக்கணும், அவங்க அப்படி அடிப்பணியாதவங்க இந்த மதரசாவில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை நான் நீக்கியதா நிர்வாக குழு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். அடுத்தது 13ஆம் தேதி நான் மதரசா விட்டு வெளியே வரேன். வெளியே வந்த உடனே அடுத்த 15ஆம் தேதி சாயங்காலம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த மதரசாவில் புது பசங்க சேர்ந்துருக்காங்க. சேர்ந்த உடனே அந்த மதரசாலேருந்து 2 மாணவர்கள் சேர்ந்து வெளியே போய் தண்ணி அடிச்சு வந்திருக்காங்க. தண்ணி அடித்து வந்த உடனே அந்த மாணவர்கள் அந்த இரவு MS-ம் அங்கே உள்ள சையத் இப்ராஹிம், அந்த மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளிவாசல் உள்ள சையத் இப்ராஹிம் 2 பேரும் அந்த மாணவர்கள் ரொம்ப அடின்னு அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், என்ன தண்ணி அடித்தவொன்னே வெளியே அனுப்ப மாட்டாங்க, ஆனால் தௌஹீத் பள்ளியில் பயான் பண்ணவங்க வெளியே அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்களாம். யார் தண்ணி அடித்தாலும் அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் பேசி திரும்பி அந்த பையன் இதுவரையும் அந்த பசங்க அங்கே தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நீனும் தண்ணி அடிச்சுன்னா ஒன்றையும் வெளியே அனுப்பிச்சிக்க மாட்டாங்க அப்படி